தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 பேருக்கு போலீஸ் காவல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ராமு என்பவருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கியது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். ஹரிதரன் மற்றும் சிவசக்திக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கிய போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள 5 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை கூடுதலாக தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 பேருக்கு போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொத்தம் 21 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இதுவரை முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சம்பவ செந்தில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஆனாலும் அவர் தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 5 பேரை போலீஸ் காவலில் எடுக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியம் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. இந்த நிலையில் அந்த மனு மீதான விசாரணைக்கு பிறகு கைதான பொன்னை, பாலு, அருள் ஆகியோரை 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதே போல ராமு என்பவருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவலும், அதே போல அதிமுக கவுன்சிலராக இருந்த ஹரிதரன் மற்றும் வழக்கறிஞர் சிவா என்ற சிவசக்தி ஆகியோருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவலும் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வழக்கில் கைதாகி இருக்கக்கூடியவரை 60 நாட்களுக்குள் எத்தனை முறை வேண்டாலும் காவலில் எடுப்பதற்கான அனுமதி இந்த சட்டத்தில் இருக்கிறது, புதிய சட்ட நடைமுறையில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பொன்னை, பாலு, அருள் ஆகியோரை 3வது முறையாக காவலில் எடுத்திருக்கிறது காவல்துறையினர். அதே போல ராமுவை 2வது முறையாக காவலில் எடுத்திருக்கிறது. மேலும் ஹரிதரன் மற்றும் சிவசக்தியை தற்போதுதான் முதல் முறையாக போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறது செம்பியம் போலீசார். காவலில் எடுக்கப்பட்ட 5 பேரையும் தனித்தனியாக விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.